கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கிங்ஸ் ஜெனரேஷன் சபையில 30 பேர் தான் இருந்தோம். எத்தனை பேரு? ஆமா. ஆனா இன்றைக்கு கிட்டத்தட்ட லாக்டவுன் டைம்ல வளர்ந்த ஒரே சபை நாங்க தான் நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல. இன்னைக்கு 700 மெம்பர்ஸ் மேல இருக்கிறாங்க. அண்ட் வெகு சீக்கிரத்துல இன்னொரு நற்செய்தியை நான் உலகத்துக்கு அறிவிப்பேன். அதுவும் சிலருக்கு பொறாமையா இருக்கும், நீங்க சந்தோஷப்படுவீங்க. அது நல்ல 1000 பேர் இருக்கிற மாதிரி ஒரு சர்ச்சை கட்டிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ். எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் கோயம்புத்தூர்லயே 1000 பேர் உட்கார்ற மாதிரி கிட்டத்தட்ட 100 சர்ச் நான் கட்டுவேன். நான் சபை தொடங்கிய போது 30 பேர் தான் அங்கத்தினராக இருந்தாங்க. 30 குடும்பங்கள். இப்போ 700 குடும்பங்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. என்னுடைய விருப்பம் 1000 பேர் உட்காரக்கூடிய ஒரு சபையை கட்டணும்னு. இந்த கோயம்புத்தூர்ல 1000 பேர் உட்கார்ற மாதிரி 100 சபைகளை நான் கட்டுவேன் அப்படின்னு ஜான் ஜெபராஜ் சொல்றாரு. இங்க கட்டிட சபைகள் தான் அதிகரிச்சுக்கிட்டு போகுது. சந்துக்கு சபைகள், தெருவுக்கு சபைகள், எல்லா பாஸ்டர் சொந்த வீடு இருந்தா அதுக்கு மேல ஒரு கொட்டை போட்டு அங்க ஒரு சபையா இங்க செயல்படுது. ஒரு 4 குடும்பம் 10 குடும்பம் அப்படி இது கட்டிட சபைகளை அதிகரிச்சுட்டு போகுது. பல சபைகள்ல சண்டை வந்து பிரிஞ்சு போய் அவங்கவுங்க ஒரு சர்ச்சை கட்டிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. கணக்கு கேட்ட சண்டை, வரவு செலவு கணக்கு கேட்ட சண்டை, இது பல இதில் இன்னைக்கு சபைகள் எல்லாம் சண்டை வருது. அதனால பிரிஞ்சு அவங்கவுங்க ஒரு தலைவராகி பாஸ்டர் ஆகி சபைகள் தான் அதிகரிச்சுன்னு போகுது. இந்த பைபிளில் வந்து இந்த சபைகளை அதிகரிக்கிறது விரும்புதா? சபைகளை அதிகரிச்சுன்னு அதில் போய் நம்ம பாட்டு பாடி கைத்தட்டின்னு காணிக்க போட்டுன்னு ஜபம் பண்ணிக்கின்னு பைபிள் படிச்சுன்னு இருக்கிறது பைபிள் விரும்புதா? விரும்பினா நல்லா தான் இருக்கும். பைபிள் நம்ம செய்யறதெல்லாம் ஏற்றுக்குச்சுன்னா அது நல்லா தான் இருக்கும். ஆனால் பைபிளில் வந்து கட்டிட சபைகளை இங்கே அது விரும்புறது கிடையாது, வெறுக்குது. கட்டிட சபையை இங்கே வெறுக்கிறது வேதம், பைபிள். இந்த பைபிள் சொல்லும் உண்மையான வேதம் சொல்லும் உண்மையான சபை எது? சபை எதை சபைன்னு சொல்லுது? இந்த பைபிள் எவ்வளோ சபை மக்கள் கூடி வந்தார்கள் அப்படி இப்படின்னு சொல்லுது. எதை சபைன்னு சொல்லுது இந்த பைபிள்? இந்த பைபிளில் வந்து பல அர்த்தங்கள் இருக்குது. ஒரு விஷயத்த பல அர்த்தங்களை நம்ம விளக்கலாம். அதில் ஆழமான அர்த்தங்கள் எத்தனை பேர் புதிச்சு கிடக்குது. நம்ம இதெல்லாம் பிரித்து எடுக்கணும். இந்த பைபிள் வந்து நம்முடைய சரீரத்தை தான் சபைன்னு சொல்லுது. கடவுள் படைத்த நடமாடும் சபை இது. பேசும் சபை, பார்க்கும் சபை, சிந்திக்கும் சபை, சிறப்பாக செயல்படும் சபை நம்முடைய சரீரமாகிய சபை. இந்த சபையில் பல அங்கத்தினர்கள் இருக்காங்க. கண், காது, மூக்கு, செவி, வாய் எல்லாம் என்ன, இதெல்லாம் அங்கத்தினர்கள். இந்த சரீரத்தை செயல்படுத்தும் அங்கத்தினர்கள் இவங்கெல்லாம். இந்த விஷயம்லாம் ஜான் ஜெபராஜுக்கு தெரியாது. கர்த்தர் வந்து கட்டிட சபை தான் நம்ம கட்ட சொல்லிட்டாரு. நம்ம கட்டிட சபைகளை அதிகரித்து அங்கே பாட்டு பாடின்னு ஒரு 4-10 பாஸ்டர் 100 பாஸ்டர் ஏற்படுத்தினோம்னா ஒரு நிரந்தரமான வருமானம் கிடைக்கும் அப்படின்னு இவங்க நினைச்சு செயல்படுறது. இப்போ ஆவடி ஏசியாவில் பிரம்மாண்ட ஒரு கட்டிடத்தை கட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல நிறைய கட்டிடங்களை கட்டிட்டு அங்கே பெருமை பேசிக்கிறாங்க. நான் என்னுடைய சர்ச்சு தான் பெரிய சர்ச்சு, இத்தனை கோடிகளை கட்டியிருக்கிறேன் அப்படின்னு இவங்க பெருமை பேசுகிறார். இந்த கட்டிட சபைகளை நம்ம கால வச்சோம்னா நம்முடைய சரீரமாக சபை நாசமாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. பைபிள் சொல்லும் உண்மையான சபை நம்முடைய சரீரமே. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. கணவனும் சர்ச்சுக்கு போறாரு, மனைவியும் சர்ச்சுக்கு போறாங்க, பிள்ளைகளும் சர்ச்சுக்கு போறாங்க. இப்போ ஒரு கணவனை குளிக்கும் போது மனைவி போய் முதுகு தேய்ச்சி விடுறாங்களா? கணவனை இங்கே தொடுறதுக்கு கை கூசுது. எப்படி? கணவனை தொடுறதுக்கு கை கூசுது, மனைவியை தொடுறதுக்கு கை கூசுது. ஆனால் ஒரு கட்டிட சபையில் போய் கதறது, இந்த பக்கம் ஆண்களை உட்காந்து இந்த பக்கம் பெண்களை உட்காந்து பெரிய பக்திமான் மாதிரி பாட்டு பார்த்து கூத்தாடுறதோ. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இங்கே சமாதானமாக இருக்குதா? சந்தோஷமாக இருக்குதா? வாழ்க்கையில் தோற்று போன இந்த ஜான் ஜெபராஜ் கட்டிட சபையில் கட்டி பெருமை அடைஞ்சிடலாம், நம்ம பெரிய பவர்ஃபுல்லாக இல்லலாம் அப்படின்னு நினைச்சவர். முடியல. இந்த பைபிள் சொல்ல வாழ்வியல இவர் வாழல. கட்டிட சபையில முக்கியத்துவம் படுத்தல இந்த பைபிள். நம்முடைய சரீரமாகிய சபை, நம்ம குடும்பமாகிய சபை, நம்ம மனைவியாகிய சபை, கணவனாகிய சபை, பிள்ளைகளாகிய சபை, இதுதான் சபை. இந்த சபையை நாம நல்லா பராமரிக்கணும். நம்முடைய மனைவியாகிய சபையை பராமரிக்கணும், பாதுகாக்கணும். நம்முடைய பிள்ளைகளாகிய சபைகளை நல்லா பராமரிக்கணும், பாதுகாக்கணும். அதுங்களை அறிவுள்ள சபைகளா, ஞானமுள்ள சபைகளா நம்ம அதை உருவாக்கணும்.
இதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை. ஆனால் இங்கே கட்டிட சபைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு ஒரு வேலையும் நடக்கிறது கிடையாது. கர்த்தர் விரும்ப வேலை, கர்த்தர் நம்ம எதற்காக உருவாக்கினாரோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. என்ன நோக்கத்துக்காக உண்டாக்குனாரு? போய் கட்டிடமா அந்த பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு போங்க ஒரு முறை, அதுக்கப்புறம் ஏசியாவுக்கு ஒரு முறை ஒரு வாரம் போங்க, அதுக்கப்புறம் ஜான் ஜபராஜ் சர்ச்சுக்கு ஒரு வாரம் போங்க, அதுக்கப்புறம் பெதஸ்தா குளத்துக்கு போங்க ஒரு வாரம். அது மாதிரி மாற்றி போகிறதுக்காக நம்மளை படித்தார். 4 மாவடிக்கு போங்க, மோகன்சி லாசஸ் பெரிய கூடாரம் போட்டு வச்சுக்கிறாரு, கர்த்தருடைய கூடாரம் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாரு, அதில் போய் நீங்கள் கைத்தட்டிட்டு பாட்டு வரலாம். அதுக்காக உருவாக்கப்படாது நம்மள. இன்னைக்கு நம்முடைய சரீரம் வந்து ஓரளவுக்கு தான் செயல்படும். எப்படி? நம்முடைய சரீரமானது ஓரளவுக்கு தான் அது செயல்படும், அவ்வளோதான் அதுக்கு சக்தி. என்ன நம்ம வந்து கண்டபடி கட்டிடமா சர்ச்சா சபையா இவங்க கட்டிட சபையில் சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் ஆலயத்துக்கு இங்கே நமக்கு சக்தி கொடுக்கவில்லை. நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளாக, மனைவிக்காக உழைக்கத்தான் இங்கே சபை, நம்முடைய சரீரத்தில் சக்தி இருக்கிறது. இந்த சக்தியை நாம் விரயம் செய்து விடக்கூடாது. இந்த கட்டிட சபைகளை கர்த்தர் விரும்பாத, பைபிள் கண்டுகொள்ளாத இந்த கட்டிட சபைகளை நாம் நாடி தேடி ஓடி நம்முடைய சரீரமாகிய சபையில் உள்ள சக்தியை இழந்துவிடக்கூடாது என்கிறது இந்த பைபிள். இயேசு கிறிஸ்துவும் இதை தான் சொல்றார். இன்னைக்கு பைபிளை தாறுமாறா புரிஞ்சுக்கினாங்க, தப்பா புரிஞ்சுக்கினாங்க. இவங்க விலக்கி சொன்ன விதமும் தப்பு, நாம புரிஞ்சு கொள்ற விதமும் தப்பு. இன்னைக்கு நியூ இயர்னா ஓடுறாங்க, கிறிஸ்மஸ்னா ஓடுறாங்க. இப்போ நியூ இயர்னா ஓடி போய் மணிக்கணக்கில் இந்த பனியில் குளிரில் குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அதுகளை தூக்கத்துக்கு எடுத்து பனியில் குளிரில் அதுக்கு நடுக்கிக்கின்னு வீட்டுக்கு வந்து மறுநாள் நல்லா தூங்கி உடம்பு சரியில்லாது போகுது. இதெல்லாம் பைபிள் விருப்பறது கிடையாது. வேதம் என்றது இதற்காக உருவாக்கப்பட்டதல்ல. கைத்தட்டின்னு பாட்டு பாடிட்டு உங்களுடைய சரீரத்தில் சக்தியை கிடைத்துக்கிட்டு அப்புறம் வியாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் அல்ல. நண்பர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்வியல் தான் இந்த வேதம். இந்த வேதத்தில் உள்ள வாழ்வியலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி, செழிப்பு. இந்த கட்டிட சபைகளை வேதம் வெறுக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இந்த கட்டிட சபைகளை அருவருக்கிறார். இந்த அருவருப்பை நாம் அகற்ற வேண்டும். அந்த அருவருப்புகளை நாம் நம்முடைய மனதிலிருந்தும் வீட்டிலிருந்தும் அகற்றினால்தான் நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாகும். எதிர்காலம். இந்த பழைய பழக்கங்களை நாம் விட்டு விலக வேண்டும். இதெல்லாம் பழைய பழக்கம். இப்போ சின்ன வயசில் வந்து நம்ம கிறிஸ்மஸ் எப்போ வருமோ, புது துணி எப்போ போடுவாங்களோ, நம்ம வீட்டில் இட்லி கறி எப்போ செய்வாங்களோ, பிரியாணி எப்போ செய்வாங்களோ, இப்படியெல்லாம் பட்டாசு எப்போ வெடிப்போமோ, இப்படியெல்லாம் சின்ன குழந்தையில் ஒரு எண்ணம் இருந்தது. என்ன, ஆனால் பெரியவங்களாக ஆக அது அந்த எண்ணம் குறைஞ்சி போகுது. ஆனால் பெரியவங்களாகி இப்போ சில பேருக்குலாம் இந்த எண்ணம் குறையல. இந்த எண்ணம் நியூ இயருக்கு போனோம், கிறிஸ்மஸுக்கு போனோன்ற ஒரு எண்ணம் குறையல. அது குறைபடாத அப்படியே அந்த பழமையான ஒரு பழக்கத்தில் இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டு விலக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை செழிக்கணும்னா நாம் கடைபிடிக்கக்கூடிய இந்த பழைய பழக்க வழக்கங்களை நாம் விட்டு விலக வேண்டும். பழைய பழக்க வழக்கங்களை நம்ம என்னத்தை சாதித்தோம்? எதுவும் நமக்கு வராது போச்சா? வியாதி, வறுமை, பிரச்சனை, பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வராது போச்சா? இந்த வேதம் சொல்வதை நாம் கடைபிடிக்காததினால் நாம் இவ்வளவு பிரச்சனையும் சிக்கி தவிக்கிறோம். இன்னைக்கு அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம். இந்த வேதம் சொல்வது ஒன்று, நாம் செய்வது ஒன்று. நண்பர்களே, இந்த வாழ்க்கையை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து நாம் அதன்படி நடக்கும்போது தான், நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு, நம்ம எதிர்காலத்துக்கு, நம்முடைய சந்ததிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, உறவினர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உதவி செய்து முன்னேற வேண்டும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.